வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கரூர் சம்பவம் 41 பேர் இறந்த அந்த சம்பவத்துக்கு பின்னால் 16வது நாள் ஆதவ் அர்ஜுன் தாவேக்காவினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் தலையை வெட்டி காட்டினார். 16 நாளுக்கு பின்னாடி நாங்கள் துக்கம் அனுசரித்தோம். அப்புறம் அதுக்கு பின்னால் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் போட்டு ஒரு பேச்சு பேசினார். அப்புறம் வீடியோவில் காலைல விஜய் பேசினார். மற்றபடி 30வது நாள் எல்லோரையும் கூட்டு வச்சு மாமல்லபுரத்தில் 5 லட்சம் மற்றபடி 5 இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட சோர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆறுதல் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டார். அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னைக்கு 38வது நாள் நிர்வாக குழு ரேஞ்சி அந்த பொதுக்குழுவை கூட்டி இன்னைக்கு 12 தீர்மானங்கள், மற்றபடி 2000 தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்கள்னா முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மட்டும் எல்லாமே ஐடி கார்டு மற்ற சோகன்ஸை செக்கப் உள்ளவர்கள் தான் உள்ளே நுழைய முடியும். அந்த திருமண மண்டபத்துக்குள்ள மற்றவர்கள் நுழைய முடியாது. அந்த அளவுக்கு 2000 பேர் கலந்துருக்கிறாங்க. நிர்வாக குழு என்பதையெல்லாம் விட அது பொதுக்குழு அந்த கான்செப்ட். அதில் பலவிதமான தீர்மானங்கள், ஒரு 12 தீர்மானத்தை தாவேகா விஜய் முன்னால் நிறைவேற்றிருக்கிறாங்க. மற்றபடி இந்த 38 நாளும் எந்த அளவுக்கு என்ன செயல்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தாவேகா சார்பாக வந்திருக்கு. உண்மையிலே கரூரில் 41 பேர் இறந்த அந்த சம்பவம் அவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு நடத்த முடியும் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரியும். ஒரு குழம்பு வைக்கிறதுல ஒரு உப்பு இல்லைன்னா போதும், அத்தனையும் காலி. குழம்பு வைக்கிறதுல ஒரே ஒரு பொருள் வேகாட்டி அத்தனை கெடுத்து போடும். ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு வச்சு பாருங்க, ஒரு மீன் கெட்டிருந்தா போதும், அந்த குழம்பு அப்படியே தூக்கி குப்பையில் கொட்ட வேண்டியதான். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தவறுகள் இந்த 2 வருஷத்துல அவங்க நினைச்சிட்டாங்க அரசியலுங்கிறது சாதாரணப்பா, சும்மா பஸ்ல உட்காந்தமா ஸ்டார்ட் பண்ணாமா போயிட்டே இருக்கலாம். அதுக்கு பெட்ரோல் வேணும், பிரேக் வேணும், கிளச் ஒயர் வேணும், ஸ்டேரிங் எல்லாமே வேணும். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருந்தா போதும் நினைச்சிட்டார். ஆனா எல்லாமே இருக்க வேண்டும், அதிலும் பல குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத விஜய் இப்பதான் உணர்ந்திருக்கிறார். குறிப்பாக புஜியானது இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் உணர்ந்திருக்காங்க. விஜய் உணர வேண்டும், உணர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த 38 நாளுக்குள்ள ஏகப்பட்ட நிர்வாக அமைப்புகள், அதாவது 28 பேர் கொண்ட நிர்வாக குழு விஜய் அமைச்சிருக்கிறார். மக்கள் எப்படி செயல்படுறாங்க, நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்க, அதை தலைவருக்கு சொல்லணும். அதான் அவங்களுடைய முக்கிய வேண்டுகோள். டக்குன்னு விஜய் ஒரு கேள்வி கேட்பாரு, அது நிர்வாக குழு அந்த 28 பேர் குழு விஜய்க்கு சொல்லணும். அதன் அடிப்படையில் ஒரு நிர்வாக குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த 38 நாளுக்குள்ள. இது அனுபவத்தின் வெளிப்பாடு. அவர்களுக்கு இப்பதான் அனுபவம். அநேகமாக இது 10th பாஸுங்கிற கான்செப்ட். ஆமாம், கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தில் அவங்க எல்கேஜி. இந்த 38 நாளில் 10th பாஸ் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு பல விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து 234 தொகுதிகளுக்கும் வக்கீல் நியமனம் பண்ணியிருக்காங்க. 234 தொகுதிகளுக்கும் வக்கீல் நியமனம். நாளைக்கு ஒரு பிரச்சனையா, வக்கீலை வச்சு ஃபோன் அடிப்பார் விஜய், போய் பார்த்துக்குங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து தொண்டர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, இதெல்லாம் இந்த 38 நாளுக்குள்ள நியமிச்சிருக்காங்க. ஒருவேளை இதனால தான் வெளியே வராமல் இருந்தவரை விஜய் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. இதுக்கு முதல்ல அதெல்லாம் கிடையாது, பிரபல்யமாக பெருசாக பண்ணலை. ஆனால் இப்போ அதை ரொம்ப அற்புதமாக பண்ணி இன்னைக்கு விஜய் 38வது நாள் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்புறம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இது பொதுக்கூட்டம் தெருமுனையில் மற்றபடி பேசக்கூடிய சமயத்தில் கூட்ட மேலாண்மை குழு அந்த ஓய்வு பெற்ற ரவிக்குமார் தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி 41 பேர் இறந்த சமயத்தை மீண்டும் அந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாது இல்லையா? யார் உள்ள நுழையிறாங்க, வேற்று கட்சி நுழையிறாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்களா, தொண்டர்களா, குண்டர்களா,
அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்ட மேலாண்மைக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதில் வந்து ஓய்வு பெற்ற போலீஸ்காரர், ஆமாம், ரவிக்குமார் தலைமை 2500 பேர் கொண்ட மக்கள் பாதுகாப்பு படை அமைச்சிருக்காங்க. அவங்கள வச்சு தான் இனிமேல் வந்து அந்தந்த ஏரியா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு திண்டுக்கல்லில் போய் பேசுகிறார், ஒட்டஞ்சத்திரத்தில் போய் பேசுகிறாருன்னா டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு படை அமைப்பை வந்து சூழ்ந்துருவாங்க. இவர் ஓய்வு பெற்ற போலீஸ் ரவிக்குமார் வந்து உடனே தகவல் கொடுத்துருவார். டக்குன்னு விஜய் பேசக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க தான் வந்து சட்ட மேலாண்மையோட பாதுகாப்பு கொடுப்பாங்க இனிமேல். அடுத்தது வந்து சட்டசபை தேர்தலுக்கு உண்டான சிறப்பு வியூகங்கள், ஆமாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு இந்த 5/11/2025 நடத்தி முடித்து 12 தீர்மானம் போட்டிருக்காங்க. 9/15க்கு வந்துட்டார். அதுக்கு முதல்லே வந்து காலையிலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நாளே நவம்பர் 4ஆம் தேதி ஏகப்பட்ட பேர் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே உள்ள திருமண மண்டபத்தை தங்க வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் வந்து தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷெரட்டன் ஹோட்டல், அதில் மீட்டிங்கு. அதுக்கு வந்து காலையிலே வந்துட்டாங்க. அதாவது 9 சில்லறைக்குள்ளே வரணும், அதுக்கு மேலே வர்றவங்க அனுமதி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் 9 சில்லறைக்கெலாம் விஜய் வந்துட்டார். அப்புறம் பேச்சு வந்து 11 மணிக்கு தான் அந்த ஹாலுக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே ஃபுல்லாக பேசியிருக்கிறார். பல கட்டளைகள் போட்டிருக்கிறார். யாருக்கு? தொண்டர்களுக்கு பல கட்டளைகள் போட்டிருக்காரு. அதுவும் அனுபவத்தின் வெளிப்பாடு. அதில் குறிப்பாக வந்து வேட்பாளர்கள் தேர்வு குறித்த ஒரு முடிவு. மற்றபடி வந்து திமுகவை கண்டிச்சா தீர்மானம் நிறையா போட்டிருக்கிறாங்க. ஒரே வார்த்தை கடைசியில் முடிவாக சொல்லிட்டார். ஆமாம், வரக்கூடிய 2025 சட்டமன்ற தேர்தல் டிவிகேவா டிஎம்கேவா வேறு எந்த கட்சியும் கிடையாது அப்படின்ட்டார். இப்போ சொல்கிறாரு. ஆமாம், தேர்தல் முடிவு தான் மக்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. மக்கள் எடுத்தோன்னாலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஓட்டு அனுபவம் வந்திருக்கு. இப்படியே ஒவ்வொன்று 41 பேர் இப்படியே ஒரு ஏதோ ஒரு பழி நடந்தால் தான் இவர்கள் திருந்துவார்களா அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது. இதுக்கு முதல்ல இவர்களுக்கு எங்கே அறிவு போனது? ஆதவ வருச்சுன்னா வாய் கிழிய பேசுகிறா இல்லையா. இந்த இப்போ நீதிபதி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு பதிவு போட்டார் பாருங்க, வன்முறையான ஒரு தேசிய பாதுகாப்புக்கு எதிரான வன்முறையான ஒரு பதிவு. இப்போ அதில் சம்மந்தமாக நீக்கிட்டோம், அப்புறம் எதுக்கு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுங்கன்னா நீதிபதி கப்பன் பிடிச்சிட்டாரு. நீக்கியது உண்மையா? ஆமாங்க. அப்போ போட்டது உண்மைதான். பாயிண்ட் எப்படி பிடிக்காது ஒத்தி வச்சிட்டாங்க. அவர் கேட்டிருக்காரு, நீக்கியது உண்மையானு மட்டும் கேட்டிருக்காரு. அடுத்த விசாரணையில் போட்டது உண்மை என்று ஒப்புக்கொண்டார். அப்புறம் அதுக்கு தகுந்த என்ன சட்ட வழக்கு அப்படி தான் வரணும். கரெக்டாக நீதி சரியாக கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. எங்களுக்கு வந்து சூழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. ஆதவ அர்ஜுனா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் முன்னால் பேசியிருக்காரு. இதுதான் அரசியல். நாங்கள் பல வீடியோவில் பேசியிருப்போம். ஆமாம், 41 பேர் இறந்த அந்த சம்பவத்தில் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் வெந்திருக்கக்கூடாது. அங்கனே இருந்து என்ன அரெஸ்ட் பண்ணு ஓடி வந்துமே அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப அங்கே இருந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. அப்படியே அரெஸ்ட் பண்ணாத என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணி அரசியல் கைதியாக மிகப்பெரிய பிரபல்யமாகலாம். அதை வந்து விஜய் தவற விட்டு விட்டார். அதை தான் ஆதவ அர்ஜுனா எங்களுக்கு சூழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியவில்லை, வாயில் வந்துருச்சா. இதைத்தான் பல வீடியோக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பல பேர் அதைத்தான் சொல்கிறாங்க. இதை வந்து இவங்க தாவேக்க என்ன பண்ண தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எங்கள் மேல் பழி சுமத்துகிறார்கள், நாங்கள் தான் காரணம். அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, விஜயகாந்த் மாதிரி சூழ்ச்சி தெரியல. ஆமாம், இப்போ உங்கள் வாயிலே வந்துருச்சுல்ல. அரசியல்னா அரசியல் பண்ணணும், குடும்பம்னா குடும்பம் பண்ணணும், திருமணம்னா அங்கே வந்து திருமணம் பண்ணணும், இல்லறம்னா அங்கே இல்லறம் பண்ணணும், அங்கே போய் துறவரம் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் நீங்கள் அரசியலில் வந்து செய்ய தெரியாமல் ஓடிட்டீங்க. அது மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஆமாம், எங்களுடைய பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். உட்காந்து அங்கே தர்ணா போராட்டம் பண்ணி அவங்களோடு இருந்து ஐயா திருமாவளவன்லாம் எத்தனையோ பிரச்சனையை பார்த்துக்கார். அவனா ஒரு பிரச்சனைனா அதை விட்டு போகவே மாட்டார். திருமாவளவன் தப்பித்ததாக சரித்திரமே கிடையாது. மாட்டிக்குவார். மாட்டிக்கிட்டு என்ன வேணாம் பண்ணுங்கடா, என்னுடைய தொண்டர்கள் நான் என்ன வேணாம் என்னை நசுக்கி சாப்பிட்ருங்க, நான் போகவே மாட்டேன். மனுஷன் 3 மணிக்கு தான் தூங்குவான்.
எப்போ எந்திரிப்பாருன்னு தெரியல, அது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பல விஷயம் விஜய்க்கு தெரியல, ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியல, விசிகேலேருந்து அவர் வந்தவர், அவருக்கே தெரியல. அதெல்லாம் கற்றுக்காமல் வந்துட்டார். ஆமாம், விசிகேல இருந்திருந்தால் இன்னும் நிறைய கற்றுருப்பார். ஆச்சுங்களா? அதன் அடிப்படையில் வந்து அவர் வாயில விட்டா எங்களுக்கு சூழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அதான் உண்மை. இப்போ கற்றுக்கிட்டாங்கல்ல, ஏகப்பட்ட ஐட்டத்தை போட்டிருக்காங்க. ஆமாம், மக்கள் பாதுகாப்பு படை, சட்ட மேலாண்மை சம்மந்தப்பட்ட வக்கீல்கள் நியமனம், 28 பேர் கொண்ட நிர்வாக குழு எல்லாம் போட்டாங்களே. இப்போ பொதுக்குழு எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன, நான் முதல்ல சொன்ன பாரு, 41 பேர் இறந்ததின் வெளிப்பாடு. அப்போ இதுக்கு வந்து 41 பேர் தான் காரணமா? கட்டாயமாக காரணம். இப்படி ஒவ்வொன்றா காரணம் பண்ணிகிட்டே போகாதீங்க. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொள்வது என்ன, அதே நேரத்தில் திமுகவே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காருங்க. அதுவும் விஜய் பேசியிருக்கார். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு திமுக அறிக்கை விடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இப்போவே அறிக்கை எழுதி வச்சுக்கோங்க. அறிவாலயத்தில் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அதெல்லாம் ஓடிலாம் ஒழிய மாட்டான் திமுக காரன். கரூரில் நீங்கள் ஓடி ஒளிஞ்சிங்க, அது வந்து கன்ஃபார்ம். அறிவாலயத்துலலாம் அவன் நுழைய மாட்டான். இது அவெல்லாம் ஓடிலாம் திமுக நுழைய மாட்டான். அப்படியாப்பட்ட ஹிந்தி போராட்டத்திலேயே வந்து ஆமாம் அடிச்சு நொறுக்கணவங்க திமுக. அதனால் வந்து அவர்கள் அனுபவத்தின் வெளிப்பாடு. இது கூட அனுபவம் இல்லாத பேச்சு தான் தாவேகா விஜயனுடைய பேச்சு. மக்கள் தீர்ப்பு என்னங்க எழுதி வச்சுக்கிடுங்க. ஆமாம், மக்கள் தீர்ப்பை நான் வழங்குகின்றேன் அப்படி இப்போவே அறிக்கை தாக்கல் பண்ணி வச்சுக்கிறேன். 2026 நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறார். இதுவும் ஒரு அனுபவம் இல்லாத பேச்சு தான். இன்னும் அனுபவம் உங்களுக்கு வரல. மீண்டும் சொல்லிக்கிறேன், இப்படியே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் திருந்துவீங்கன்னா காலம் பத்தாது. நீங்கள் வந்து கட்சி நடத்தவே முடியாது, வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து இது கூட்டணி யாரோடு அப்படிங்கிற அதிகாரம் விஜய்க்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க 12 தீர்மானத்தில். மற்றபடி பாஜக அதிமுக கூட்டணி பற்றி எந்த பேச்சுமே கிடையாது. இங்கே தான் எடப்பாடி ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு, அங்கே நயினார் நாகேந்திரன். மற்றபடி வந்து எந்த பேச்சும் கிடையாது. ஆமாம், மற்றபடி கூட்டணி இறந்தவங்களுக்கு இரங்கல் கூட்டம், மற்றபடி பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம், அப்புறம் மீனவர் இப்போ 35 பேரை கைது பண்ணாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி, அது சம்மந்தப்பட்டது. மற்றபடி வாக்காளர் திருத்த பணிக்கு அந்த இதுக்கு கண்டனம் அப்படிங்கிற கான்செப்ட். இதெல்லாம் ஒரு நார்மலாக இருந்தாலுமே கூட இந்த ஒரு விஷயத்திலையும் அந்த பேச்சு சொல்லிக்காத பார்த்தீங்களா, மக்கள் தீர்ப்புக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு இன்னைக்கு அறிக்கை எழுதி வச்சுக்கிடுங்க. 2026 டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஆமாம், முதலமைச்சர் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சு, அதே வந்து அனுபவம் இல்லாத பேச்சு தான். ஆமாம், இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதுதான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிகிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.